ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல எவ்வளவு காலி பண்ணிட்டீங்க, யாரெல்லாம் வந்து தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 10/3/2024 வந்து சொல்லிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சரி, வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12/2/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெரிலிட்டர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரோவகோர் ரெமிடல் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 17 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல சீனியர் மேனேஜர் கேட்டகரி லெவல்ல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், அதே மாதிரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து 3 காலி பணியிடங்களும், ஆபீசர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து 6 காலி பணியிடங்களும், ஆபீசர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 1 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 14 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்ல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 6 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 7 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல 1 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல 5 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 4 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதாவது HR டிபார்ட்மெண்ட்ல 2 காலி பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில வந்து மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 2 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன்ல வந்து ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்ல 10 காலி பணியிடங்களும், கிராஃப்ட் மேன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 4 காலி பணியிடங்களும், ரேஜர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதே டெஃபண்டம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது பெர்சன் டிசபிலிட்டிஸ்க்கும் வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்ஸோட வேகன்சிஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸும் ஆறதுக்கு நிறையவே வாய்ப்புகளும் இருக்குது, கம்மியாறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வரைக்குமே வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு நேரா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓபி சர்டிபிகேட் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஓபி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக் வீக் பர்சன் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 70,000 இருந்து 2 லட்சம் வரை சம்பளம் வாங்க முடியும். அப் டு 45 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் படிச்சவங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே சீனியர் மேனேஜர்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70,000 இருந்து 2 லட்சம் வரை சம்பளம் வரும். அப் டு 45 வயசு வரைக்கும் வந்து யாரும் விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் பிளஸ் வந்து எவ்வளவு இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஆபீசர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 30,000 இருந்து 1 லட்சத்து சம்பளம் வாங்க முடியும். டிகிரி முடிச்சு 60% மார்க் இருந்தாலே போதும் எலிஜிபிள். 26 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஆபீசர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 30,000 இருந்து 1,20,000 சம்பளம் வந்து வாங்க முடியும். டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். அப் டு 26 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்து 60% மார்க் எடுத்தாலே போதும் 26 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து மெக்கானிக்கல் முடிச்சு 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். அப் டு 26 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து 50,000 இருந்து 1,60,000 வரை சம்பளம் வாங்க முடியும். அப் டு 26 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 60% வந்து மார்க் வாங்கியிருக்கணும் இன்ஜினியரிங் கேட்டகரியில. இதே மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வந்து 50,000 இருந்து 1,60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் எடுத்திருக்கணும். அப் டு 26 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சிவில் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% மார்க் எடுத்து 26 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஃபயர் சேஃப்டி வந்து முடிச்சவங்க வந்து அப் டு 26 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 50,000 தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா எதுவுமே வந்து கொடுக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு
டிகிரி முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். 23,350 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,15,000 வரை சம்பளம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப் டு 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே கிராஃப்ட் மேனா நீங்க வந்து அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா 21,650 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ரீஜன் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். 5 வருஷம் எக்ஸ்பென்ஸ் வந்து வேணும். சோ ஏதோ ரிலேட்டட் வந்து எக்ஸ்பென்ஸ் வேணும்னு வந்து இதுலயே கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வரையும் இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.